Hello everyone, welcome to Think Plus Min. Fifth sum, find the square root by prime factorization method. Prime factorization method use பண்ணி கீழ இருக்க வேல்யூஸ்க்குள்ள ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணனும். இப்போ 1 by 1 பார்க்கலாம். First 144. இப்போ 144 prime numbers வச்சு டிவைட் பண்றோம். First two table 7 2 2 table 3 to 6 6 to 12 2 18 2 9 time 2 table divide ஆகுமா ஆகாது. next prime number 3 3 3 time 3 1 time. இப்போ root 144 ஓட வேல்யூ என்னன்னா root of 2 into 2 into 2 into 2 into 3 into 3. இப்போ இது எப்படி எழுதலாம்னா 2 power 2. ஏன் power 2 ல எழுதுறோம்னா இது ஸ்கொயர் ரூட் 2 power 2 into 3 power 2. இப்போ இந்த ரூட் எப்படி எழுதலாம் 1 by 2 னு எழுதலாமா 2 power 2 into 2 power 2 into 3 power 2 bracket 1 by 2. So இந்த 2 க்கு இந்த 2 க்கு கேன்சல் ஆயிடும். So root 144 ஓட வேல்யூ என்ன 2 into 2 into 3 which is equal to 12. Sum 256 prime numbersல தான் டிவைட் பண்ணனும். First prime number 2 1 2 time 4 8 time again 2 6 time 4 time 2 3 time 2 time 2 16 time 2 8 time 2 4 time 2 2 time 2 1 time. Okay va? இப்போ root 256 ஓட வேல்யூ என்ன root of 2 into 2 into 2 into 2 into இப்போ ரெண்டு 2 2 பிரிச்சுப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் ரூட் 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 பவர் 2 இன்ட்டு 2 பவர் 2. இந்த ரூட்டுக்கும் மேலே இருக்க 2க்கும் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 16. ரூட் 256 ஓட வேல்யூ 16. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 784. இப்போ 784 2 time 1 2 is 2 8 2 9 2 is 18 6 2 is 12 9 2 is 18 8 2 is 16 2 4 2 are 8 9 2 is 18 49. இப்போ 2 ஆல டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் 3 3 ஆல டிவைட் ஆகாது. 9 plus 4 13 டிவைட் ஆகாது. 5 ஆல டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் 7 7 time 7 1 time. So root 784 ஓட வேல்யூ என்ன 2 into 2 into 2 into 2 into 7 into 7. Root of 2 power 2 into 2 power 2 into 7 power 2. ஏன் நம்ம 2 power 2 னு எழுதுறோம்னா இது ஸ்கொயர் ரூட். ஸோ வேல்யூ பவரில் 2ல எழுதிக்கிறோம். அப்போ தான் கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட் ரூட்டுக்கும் மேலே இருக்க 2க்கும் கேன்சல் ஆகிடும். 2 into 2 into 7 14 2 is 28. Root 784 ஓட ஸ்கொயர் ரூட் என்ன 28. Fourth sum 1156. First prime number 2 5 2 is 10 7 2 is 14 8 2 is 16 2 16 9 2 is 18. நெக்ஸ்ட் இது 2 டேபிளில் கேன்சல் ஆகுமா ஆகாது. 3 டேபிளில் பாருங்க 3 டேபிளையும் கேன்சல் ஆகாது. நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் பார்க்கலாம். 5 டேபிள் 7 டேபிள் செக் பண்ணிட்டே வரும். இது வந்து 17 டேபிளில் கேன்சல் ஆகும். ஓகேவா? 117 in 17 ரிமைண்டர் 11 119 17 into 7 சார் 119 17 1 டைம். ஓகே இப்போ 1156 ஓட ஸ்கொயர் ரூட் என்ன 2 பவர் 2 into 17 பவர் 2. இந்த ரூட்டுக்கும் 2க்கும் கேன்சல் ஆகிடும். 2 into 17 which is equal to 34. ஸோ ரூட் 1156 ஓட வேல்யூ என்னன்னா 34. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் 4761. இதோட ஸ்கொயர் ரூட் என்னன்னு பார்க்கலாம். 4761. ஃபர்ஸ்ட் வந்து இது 2 டேபிள் கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. ஆகாது. நெக்ஸ்ட் 3 டேபிள் ட்ரை பண்ணலாம். 1 3 is 3 5 3 is 15 8 3 is 24 7 3 is 21. Again 3 table 5 3 is 15 2 3 is 6 9 3 is 27. 3 டேபிளால் கேன்சல் ஆகுமா ஆகாது. 7 டேபிளால் ஆகாது. இது வந்து எந்த பிரைம் நம்பர் வரும்னா 23 டேபிளில் வரும். நம்ம எல்லா பிரைம் நம்பர்லையும் செக் பண்ணி பார்க்கணும். இது 23 பிரைம் நம்பரில் வரும். ஓகேவா?
23 times 5, 29. Next 23 into 1, 23. இதோட ஸ்கொயர் ரூட் என்ன? Root of 4761 equal to root of 3 square into 23 square. Root 2 ku cancel ஆயிடும். 3 into 23 which is equal to 69. So root of 4761 oda value 69. Next sixth sum 9025. இப்போ இதோட ஸ்கொயர் ரூட் என்னன்னு பார்க்கலாம். 9025 5 டேபிள் கேன்சல் பண்ணலாம். 1805 again 5 table 361 19 table cancel ஆகும். ஓகேவா? 19 into 9 361 19 into 1 time 19 25 table இருக்கு. மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? root of 9025 equal to root of 5 square into 19 square. Square க்கு root க்கு cancel ஆயிடும். 5 into 19 95. Okay friends, thank you.